அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் இல்லைங்க, ரொம்ப வாரம், அதுவும் இல்லை ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலியமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு சுசுகி 250 SX பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போறோம். இதோட ஓனரின் கூப்பிட்டுலாம் சூப்பரான பர்சன் சிவா ப்ரோ, வாங்க. வணக்கம், என் பேர் சிவா. நாங்க ரெண்டு சேர்ந்து ஒரு சூப்பரான தரமான வீடியோ எடுக்க போறோம். சிவா ப்ரோ பத்தி சொல்லணும். FMG அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-20 வீடியோ பக்கம் போட்டிருக்காரு. என்னோட சேனல் பேர் வந்தீங்கன்னா FMG சிவா. இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபாதர் இஸ் மை காட். ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் நான் இந்த ஐடியா வச்சு தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கைஸ், இவரோட சேனலோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட்டை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக இருக்கணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். பைக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்கல்ல, இப்போ அட்வென்ச்சர் டைப் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எந்த காரணத்தினால அட்வென்ச்சர் டைப் சூஸ் பண்ணீங்க? எனக்கு இந்த அட்வென்ச்சர் கான்செப்ட் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் தெரியும். அப்படியே ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நம்ம இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம், அதிகமாக பட்ஜெட் போட வேணாம், இப்போ என்ட்ரி லெவலுக்கு எது பெஸ்ட்டான பைக் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 250cc நமக்கு தேவையான பவர் இருக்கு, அதே மாதிரி தேவையான மைலேஜும் கொடுக்குது. அதிகமான பவரும் இல்லை, கம்மியான பவர் இல்லை, நமக்கு என்ன பவர் வேணுமோ அந்த பவர் இந்த வண்டியில் இருக்கு. ஸோ 250cc தான் பெட்டர் என்ட்ரா இருக்கு. அதுல எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 250cc அட்வென்ச்சர்ல சுசுகில தான் இருக்கு. என்னோட ஃபாதர் ஃபர்ஸ்ட் சுசுகில தான் அவரு பைக் வாங்கினாரு. சரி, நமக்கும் ஏதோ சூழ்நிலையெல்லாம் அப்படி கொண்டாந்து அப்படியே லிங்க் பண்ணிருச்சு. நானும் சுசுகில ஃபர்ஸ்ட் டைம் அட்வென்ச்சர் பைக் வாங்குறது அது சந்தோஷம். இது நம்ம செகண்ட் ஹேண்ட்ல தான் எடுத்தோம். எவ்வளவு பிரைஸ்க்கு எடுத்தீங்க? இந்த பைக் இப்போ ஆன் ரோடு பாத்தீங்கன்னா 2,60,000 வருது ஆன் ரோட் பிரைஸ். இந்த மாடல் 2023 மாடல். வாங்கி வெறும் 7 மாசம் தான் ஆச்சு. நான் வாங்கினது பாத்தீங்கன்னா 1,60,000 தான் வாங்கினேன். 1 lakh கம்மியா வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட மணி எனக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும்போது நம்ம அவாய்ட் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணால் நம்ம தான் ஒரு முட்டாளாக இருக்கும். செகண்ட்ல சூஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ப்ரோ பார்த்தீங்க? எதெல்லாம் ஃபர்ஸ்ட் மெயினாக பார்த்தீங்க? மெயினாக போய் வண்டி நான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்கா, கீழே விழுந்திருக்கா, ஹேண்டில் பார் சைடில் ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் தெரிஞ்சு இந்த ஹேண்ட் கார்டு, ஹேண்டில் பாரோட எட்ஜில், டேங்க் சைடு, அப்புறம் எக்ஸாஸ்ட் சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிருந்திருக்கும். அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ண ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, ஏதாவது இருக்கான்னு. அது எதுவும் இல்லை. அப்புறம் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இன்ஜின்ல ஏதாவது நாய்ஸ் வருதா, ஃப்ரண்ட்ல ஏதாவது நாய்ஸ் வருதா, பேக்ல சஸ்பென்ஷன் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. மெயினா இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லா தான் இருந்தது. ஓகே அப்படின்ட்டு பிடிச்சிருந்தது, சரின்னு வாங்கிட்டேன். ஓகே, இப்போ நீங்க எடுத்து எவ்வளவு ப்ரோ? ஒரு 2 months இருக்குமா? நான் எடுத்து இப்போ ஒரு 30 days கூட ஆகல. 30 days கூட ஆகல. ஆனா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கீங்க இதில் டிராவல் பண்ணி. மைலேஜ், கம்ஃபர்ட் இது ரெண்டுமே சேர்த்தனாப்ல எப்படி இருக்கு? மைலேஜ் பத்தி நான் சொல்லி ஆகணும். அதாவது ஓட்டுறவங்களோட திறமையில தான் இருக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் பண்றதும் டிக்ரீஸ் பண்றதும். நம்ம ஃபர்ஸ்ட் கியரை போட்டு 30 போறது, செகண்ட் கியரை போட்டு 50 ரீச் பண்றது, தேர்ட் கியர் போட்டு 60 போறது, அப்படி போனோம்னா சத்தியமா மைலேஜ் கிடைக்கவே கிடைக்காது. 18, 19, 20 இவ்வளவுதான் கிடைக்கும். 100ல க்ரூஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா நம்ப மாட்டீங்க, லிட்டருக்கு 38 கிடைக்குது இந்த பைக் கிடைக்கும். சூப்பர். கம்ஃபர்ட் ப்ரோ? கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. சீட்டு கொஞ்சம் ஹார்டா இருக்கு, என்ன குஷன் சீட் வேணா மாத்திக்கங்க. மற்றபடி எனக்கு பேக் பெயின்லாம் வரல, நல்லாவே இருக்கு. ரொம்ப ஏன்னா ஹைட்டா இருக்கனால நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறோம். ஹேண்டில் பார் யாருக்காவது ஹேண்டில் பார் ரொம்ப குட்டியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுன்னா ஹேண்டில் பார் ரைசஸ் போட்டீங்கன்னா இன்னும் மேலே வந்துடும். ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டு இருக்கலாம். இங்கே வேணா போகலாம். சூப்பர் பைக்கு, மைலேஜும் கிடைக்குது. 100ல க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். 110 தாராளமாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரோட்ல ஓட்டவே முடியாது, ஓட்டவும் கூடாது. அப்போதான் நம்ம சேஃப், நமக்கும் சேஃப், பைக்குக்கும் சேஃப், நம்ம ரைடிங் கேஸ் போட்டோம். கண்டிப்பா ரைடிங் கேஸ் போடணுங்க. நம்ம ஓட்டுறது முக்கியம் இல்லை, எது பண்ணாலும் க்ளவுஸு, ஹெல்மெட்டு, பூட்ஸ் இதெல்லாம் போட்டால் நமக்கு சேஃப். மற்றவங்க என்ன நினைக்குவாங்க, சீனு என்னப்பா சீன் போட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அது அவங்களோடவே இருக்கட்டும். நம்மளோட சேஃப்டியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அதனால் ரைடிங் கேஸ் போட்டுட்டு ரைடுக்கு போங்க ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேகம்லாம் எடுத்தீங்களா? ஏதாவது ஸ்பீடு நீங்கள் டச் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் அதிகமாக 120 வரைக்கும் போனேன். ஓகே, டெஸ்ட் பண்ணுறக்காக போனேன். அதுக்கு மேலே போக முடியல, வண்டி வந்துட்டே இருக்கனால. அதுக்கு மேலே போயிருக்கலாம், ஆனால் அது சான்ஸ் கிடைக்கல. ஆனால் அந்த 120ங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு புல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஈஸியாக 120 நார்மலாகவே போயிருச்சு. அந்த 120ங்கும் போது நமக்கு வைப்ரேஷன்ஸ் தெரியுது. வண்டி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி. ப்ரோ, நீங்கள் ஃபேமிலி மேன். இப்போ வீட்டில் அவங்க சிஸ்டர், பாப்பா அவங்கள வச்சு கூப்பிட்டு போனீங்களா? ஒரே ஒரு டைம் போனேன். ஒய்ஃப்னால தான் இது என்ன குதிரை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கு அப்படி நாங்கள் அவன் ஏறுறக்கு இறங்குற கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் வீடியோல நான் ஒரு வயசான தாத்தாக்கு ஒரு லிஃப்ட் கேட்டாருன்னு கொடுத்தேன். அவர் எப்படியோ ஏறி கோண்டாரு. இறங்க ஸ்டாப்ல நிறுத்துற பிரேக் ஒரு
பிடிக்கிறேன், அதுக்குள்ள அவர் என்ன பண்ண இறங்க முடியாம என்ன பண்ணி ஜம்ப் பண்ணிட்டாரு. ஐயோ. சின்ன அடிபட்டுருச்சு, சாரி சொல்லிட்டு லிஃப்ட் கொடுத்து சாரி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்க டிராவல் பண்ணதுன்னா எவ்வளவு தூரம் ப்ரோ டிராவல் பண்ணிருக்கீங்க இந்த பைக்ல? ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம். 300 கிலோமீட்டர்ஸ் போது என்ஜின் வந்து ஹீட் அடிச்சதா உங்க காலுக்கு தெரிஞ்சதா? இல்ல அந்த மாதிரி எதுவும் தெரியல. நான் கண்டினியூஸா ஓட்டல, 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன். ஓகே, இப்போ இதோட எலக்ட்ரானிக்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. இது நம்ம என்ன ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது மெசேஜஸ், கால்ஸ் இதெல்லாம் ரிசீவ் பண்றது இருக்கு. இதுல மேப்ஸ் இருக்கு. மேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஸ்பிளே ஆகாது, பட் நமக்கு வந்து ரைட் எடுக்கிறதா லெஃப்ட் எடுக்கிறதா நம்ம கிட்ட அந்த இது கனெக்ட் பண்ற இதுல ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருந்தா அதுல. ஓகே ப்ரோ, இதுல வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்? ஃபுல்லி டிஜிட்டலா இல்ல செமியா? ரைடிங் மோட் இருக்கா? அதெல்லாம் இல்ல, இதுல ரைடிங் மோட் ஒன்றும் கிடையாது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் தான். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த ஹெட்லைட் பத்தி சொல்லுங்க. விசிபிலிட்டி எப்படி நல்லா இருக்கா நைட்டுக்கு? ஹெட்லைட் வந்து எல்இடி ஹெட்லைட் தான், பட் ஆனா பெருசா நமக்கு விசிபிலிட்டி கிடைக்குமான்னு சொன்னா இல்ல. இந்த நைட்டு எல்இடி லைட் வந்து நார்மலா இந்த ரேஞ்சு தான் கவர், ரொம்ப பெருசாலாம் கவர் ஆகாது. வேணா நம்ம எக்ஸ்ட்ரா லைட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்ல வந்து அந்த எல்லோ லைட்ஸ் வந்துருச்சுன்னா இது கொஞ்சம் டல்லா தான் தெரியும். பாக்குறதுக்கு லுக்கா இருக்கு, பட் ஆனா ப்ரோ அப்புறம் இது வந்து ஸ்டாக் டயர்ஸா? வண்டியோடவே வந்து டயர்ஸா கேட்டீங்க? இது எப்படி ப்ரோ கிரிப்பா இருக்கா? இது ஆக்சுவலா பாக்குறதுக்கு ஆஃப் ரோட் டயர்ஸ் மாதிரி தெரியுது. இது எப்படி உங்களுக்கு கிரிப்பா இருக்கு ஆஃப் ரோடிங் பண்றதுக்கு? ஆஃப் ரோடிங் பண்ணீங்களா? இன்னும் நான் ஆஃப் ரோட்லாம் பண்ணல, பட் ஆனா வண்டி நல்லாவே இருக்கு, நார்மலாவே கிரிப்பா தான் இருக்கு ப்ரோ. அப்புறம் வந்து நான் யூசுவலா கேட்ட ஒரு டிராபேக் என்னன்னு சுசுகிலன்னு பாத்தீங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப ஹார்டா இருக்குது ப்ரோ, கஷ்டப்பட்டு தான் போடுற மாதிரி இருக்கு நம்ம சேனல்லே சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. நான் இப்போ இந்த வண்டி வாங்கி யூஸ் பண்ணதுலேருந்து நானும் வந்து அதை ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹார்டான்னு சொல்ல முடியாது, பட் ஹார்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியரில் போகும்போது ஹார்டாக தான் இருக்குது. போக போக எனக்கு பழகிருச்சு, பெருசாக அது தெரியல. ஆனால் ஸ்லோ ஸ்பீடில் தேர்ட் கியரில் வந்து நம்ம ஸ்லோ ஸ்பீடில் போனால் கூட செயின் அடிக்காமல் டப்ப டப்ப டப்பனா அடிச்சு ஆஃப் ஆகாமல் அப்படியே ஸ்மூத்தாக தான் இருக்குது. சிட்டியில் ஓட்டும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி ஈஸியாக சிட்டியில் ஓட்டிக்கலாம், டிராஃபிக்கில் ஓட்டலாம், ஈஸியாக ஓட்டலாம். இப்போ சிட்டிக்குள்ள ஓட்டும்போது ஏன்னா இது டாலான பைக்கு, கொஞ்சம் வெயிட்டும் தான், பெருசாகவும் தெரியுது பார்க்குறக்கும். சொன்னீங்க வண்டி வந்து பார்க்கறதுக்கு அப்படியே பெருசாக இருக்குங்க. நானும் அப்படிதான் நினச்சேன், வண்டி என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குங்க. பார்த்தா வெயிட் பார்த்தா வெறும் 167 கிலோ தான். வண்டி பெரிய வெயிட்டெல்லாம் இல்லை, லைட்டாக தான் இருக்கும். வண்டி பார்க்கறத பெருசு, வெயிட் கம்மி, அதனால நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட் இருக்காது. அதனால சிட்டிக்குள்ள ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் ஸ்லோ ஸ்பீடு போகும்போது வண்டி ஆஃப் ஆகுறது இல்லை, அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கனால இது சிட்டிக்குள்ள ஃப்ரீயாக ஓட்டும். வண்டி பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கு, ஆனால் ஹேண்ட்லிங்லாம் ரொம்ப ஈஸியாக. ஆனால் ஹைட்டு தானே ப்ரோ, ஹைட் எப்படி டிராஃபிக் டைமில் உங்களுக்கு ஈஸியாக லேண்ட் பண்ண முடியுதா? அதாவது ஃபுட்டை வந்து கரெக்டாக வச்சு நிற்க முடியுதா, இல்லை எப்படி கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கா? என்னோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கு, நான் லேண்ட் பண்ணிடுறேன். இன்னும் ஹைட் கம்மியாக இருக்கவங்க ஒரு சைடு காலை தரையில் வச்சு ஒரு சைடு ஃபுட் ரெஸ்ட் தான் வைக்கணும். அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனால் உங்களுக்கு எனக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. நீங்கள் எடுத்து 30 days தான் ஆச்சு. சர்வீஸ் ஃபீஸ் ஏதாவது விட்டீங்களா? ஆமாம், இப்போ சர்வீஸ் ரீசெண்டாக இந்த பைக் டெலிவரி எடுத்து வந்து அவினாசி டெலிவரி எடுத்துருக்கேன், அனுப்புறப்படல சர்வீஸ் விட்டேன். பிரேக் பேட்ஸ் 2 மாத்தினேன். பிரேக் பேட்ஸ் மாத்திட்டு ஷோரூம் சர்வீஸா? ஷோரூம் சர்வீஸா? ஃப்ரீ சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ். ஷோரூம்ல தான் சர்வீஸ் விட்டேன். பட் பாத்தீங்கன்னா சர்வீஸ் எனக்கு பிடிக்கல. டிஸ்பிளே கூட அந்த ஆயில் கேப் வந்து உடைச்சிட்டாங்க. அது எப்படி உடைச்சாங்கன்னு தெரியல. நான் ஏன்னா என்கிட்ட போட்டோ இருக்கு, சர்வீஸ் பண்ண எடுத்த போட்டோல அது நல்லா தான் இருக்கு. பட் சர்வீஸ் வந்து எடுக்கும்போது அது உடஞ்சி அது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும்னா இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது அது எப்படி அந்த ஆயில் எல்லாம் கரெக்டா போயிட்டு அது கலண்டு விழுந்தாலும் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை சொன்னேன், மாத்தி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வந்துச்சு, பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சவங்க கூப்பிடுங்கன்னாங்க. கூப்பிட்டேன், ப்ரோ செக் பண்ணிட்டு நான் ஸ்டாக் செக் பண்ணிட்டு சொல்றேன்னாங்க. ஆனா கண்டிப்பா நான் மாத்தி கொடுத்துறேன் பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்னாங்க. இதனால கூப்பிட்டே இருக்கேன், போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் நேர்ல போனா நேரில் போய் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. சரின்ட்டு டைம் இல்லை, அதனால போக முடியல. பட் ஆனால் நேரில் போய் பார்க்கணும். என் கூட நான் வந்து வண்டி டெலிவரி எடுக்கும்போது இன்னொரு ஸ்கூட்டி நின்று இருந்தது. அவங்க டெலிவரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலியோட வந்து ஸ்டார்ட் ஆகலை. என்னன்னு பார்த்தா வண்டியில் பேட்டரியே இல்லை, பேட்டரியை மாட்டாம விட்டுருக்காங்க. அவங்களும் சண்டை. அந்த கூகுள் ரிவ்யூஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸே சரியில்லை தான் போட்டிருக்காங்க. ஆனால் போக வேண்டாம் தான் நினச்சேன். பட் வண்டி டெலிவரி அங்கே தான் எடுத்திருக்காங்கிறனால அங்கே போய் விட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே போகிறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் நல்ல சர்வீஸ் சென்டர் போய் விடுங்க. ஒரு சில ஷோரூமில் நல்லா பண்ணுறாங்க, ரிவ்யூஸ் நல்லா போட்டிருக்காங்க. நம்ம அங்கே போய் பண்ணுறது நல்லது. எதை பண்ணுறதா இருந்தாலும் ரிவ்யூஸ் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு, அப்போ தான் நமக்கு தெரியும், அதை பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். விடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் போகலாம். ப்ரோ எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அதை சொல்லுங்கள். சர்வீஸ் காஸ்ட் 2 பிரேக் பேட், ஃப்ரண்ட் பிரேக் பேட் 1000 rupees, பேக் பிரேக் பேட் 500. அப்புறம் அந்த ஆயில் ஃபில்டர் செக் பண்ணது மற்றதெல்லாம் அப்படின்னு 2050 rupees வந்தது. இது ஃப்ரீ சர்வீஸ்க்கிறனால லேபர் சார்ஜ் இல்லை. லேபர் சார்ஜ் இருந்தால் நான் அதிகமாக வந்திருக்கும், 900 3000 வந்திருக்கும். பட் 3500 ரேஞ்ச் இருக்கும், அந்த ரேஞ்ச் வந்துடும். பட் அது பொறுத்தல தான் நான் சொல்கிறேன். ப்ரோ இது வந்து எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும், வண்டி ரொம்ப யூனிக்கான வண்டி.
ரோட்ல போகும்போது அதோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கு, மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நான் வண்டி வாங்கினது ரோட்ல போகும்போது எல்லாருமே பாக்குறாங்க. என்னன்னா வண்டி வந்து பெருசா லுக்ல வந்து பெருசா இருக்கு, வந்து டிசைன் நல்லா இருக்கு, அது டிஃப்ரெண்டா இருக்கனால ரோட் ப்ரெசன்ஸ் வந்து எல்லாருமே நம்மள போகும்போது சிக்னல் நிற்கும் போது எல்லாருமே நம்மள பாக்குறாங்க, என்ன புதுசா இருக்க மாதிரி இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஐ கேட்சியா இருக்கு எல்லாமே. வண்டி நல்லா இருக்கு. அப்போ வந்து இது ரோட் ப்ரெசன்ஸ்க்காகவே நான் பைக் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா நல்லா இருக்கும். ரோட் ப்ரெசன்ஸ் ஓகே, டிசைன் நல்லா இருக்கு, ஒரு நல்ல லுக்கான டிசைனு, மைலேஜ் கிடைக்குது, ரிலையபிலிட்டி இன்ஜினு, அப்புறம் வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அட்வென்ச்சர் போகலாம், சிட்டிலையும் ஓட்டிக்கலாம், ஹைவேஸ்லையும் நல்லா ஓட்டிக்கலாம். ஒரு ஆல்ரவுண்டர். நான் என்டர் ஆகிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நான் அடுத்து பெரிய வண்டிக்கு போனேன்னா இது ஒரு பெஸ்ட் பைக். கைஸ், இப்போ அவசரமான டைம்ல இருக்கிறோம், அதனால வந்து இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி நம்ம சேனல்லே கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நம்ம ப்ரோவோட சேனல் லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன், அதில் போய் அவர்கிட்டயே நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அவர்கிட்டையும் கேட்கலாம். சப்போர்ட் என்னையும் பண்ணுங்க, அதை விட அதிகமாக நம்ம ப்ரோவையும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.